விவிலியம் அறிவோம். வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் அறிய போகும் பகுதி தோபித்து அதிகாரம் 1. முகவுரை. இது தோபித்தின் கதை. தோபித்து தொபியேலின் மகன், தொபியேல் அனனியேலின் மகன், அனனியேல் அதுவேலின் மகன், அதுவேல் கபேலின் மகன், கபேல் ரஃபேலின் மகன், ரஃபேல் ரகுவேலின் மகன், ரகுவேல் அசியேலின் குடும்பத்தினர் நப்தலி குலத்தைச் சேர்ந்தவர். தோபித்து அசிரியர்களின் மன்னரான எனமேசரின் காலத்தில் திசிபேயிலிருந்து நாடு கடத்தப்பட்டார். திசிபே வட கலிலேயாவில் ஆசேருக்கு வடமேற்கே தென் திசையில் காதேசு நப்தலிக்கு தெற்கே பெயோருக்கு வடக்கே உள்ளது. தோபித்துக்கு நேர்ந்த சோதனைகள். தோபித்தின் பற்றுறுதி. தோபித்தாகிய நான் என் வாழ்நாள் எல்லாம் உண்மையையும் நீதியையும் பின்பற்றி வாழ்ந்து வந்தேன். அசிரிய நாட்டில் உள்ள நினிவே நகருக்கு என்னுடன் நாடு கடத்தப்பட்ட என் உறவின் முறையாருக்கும் என் இனத்தாருக்கும் தருமங்கள் பல செய்து வந்தேன். இளமை பருவத்தில் என் நாடாகிய இஸ்ரேலில் வாழ்ந்தபோது என் மூதாதையான நப்தலியின் குலம் முழுவதும் என் மூதாதையான தாவீதின் வீட்டிலிருந்து பிரிந்து சென்றது. இஸ்ரேலின் குலங்கள் எல்லாம் பலியிடுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நகராகிய எருசலேமிலிருந்தும் பிரிந்து சென்றது. எருசலேமில்தான் கடவுளின் இல்லமாகிய கோவில் எல்லா தலைமுறைகளுக்கும் எக்காலத்துக்கும் உரியதாக கட்டப்பட்டு திருநிலைப்படுத்தப்பட்டிருந்தது. இஸ்ரேலின் மன்னர் எரோபவாம் தான் நகரில் அமைத்திருந்த கன்றுக்குட்டியின் சிலைக்கு கலிலேயாவின் மலைகள் எங்கும் என் உறவின் முறையார் அனைவரும் என் மூதாதையான நப்தலியின் குலம் முழுவதும் பலி செலுத்தி வந்தார்கள். நான் மட்டும் இஸ்ரேலர் எல்லாருக்கும் எக்காலத்துக்கும் கட்டளையிட்டிருந்தபடி திருவிழாக்களின் போது பல முறை எருசலேமுக்கு சென்று வந்தேன். அறுவடையின் முதற்கனியையும் விலங்குகளின் தலையீற்றுகளையும் கால்நடையில் 10 பங்கையும் முதன்முறை நறுக்கப்பட்ட ஆட்டு முடியையும் எடுத்துக்கொண்டு நான் எருசலேமுக்கு விரைவது வழக்கம். அவற்றை காணிக்கையாக்குமாறு ஆரோனின் மைந்தர்களாகிய குருக்களிடம் கொடுத்து வந்தேன். அதுபோன்று தானியம், திராட்சரசம், ஒலிவ எண்ணெய், மாதுளம்பழம், அத்திப்பழம் ஆகியவற்றோடு மற்ற பழங்களிலும் 10 பங்கை எருசலேமில் திருப்பணி புரிந்து வந்த லேவியரிடம் கொடுத்து வந்தேன். மேலும் 10 மற்றொரு பங்கை விற்று 6 ஆண்டுக்கு சேர்த்து வைத்த பணத்தை எருசலேமுக்கு எடுத்துச் சென்று பகிர்ந்து கொடுத்து வந்தேன். 10 3வது பங்கை கைவிடப்பட்டோருக்கும் கைம்பெண்களுக்கும் இஸ்ரேல் மக்கள் நடுவில் யூத மதத்தை தழுவி வாழ்ந்தோருக்கும் கொடுத்து வந்தேன். ஒவ்வொரு 3ஆம் ஆண்டும் அதை அவர்களிடம் கொடுக்க சென்றபோது மோசேயின் சட்டத்தில் கட்டளையிட்டிருந்தபடியும் என் பாட்டனார் அனனியேலின் அன்னை தெபோரா விதித்திருந்தபடியும் நாங்கள் விருந்துண்டு வந்தோம். என் தந்தை இறக்கவே நான் அனாதையானேன். நான் பெரியவனான போது என் தந்தையின் வழிமரபைச் சேர்ந்த ஒரு பெண்ணை மணந்தேன். அவள் வழியாக ஒரு மகனை பெற்றெடுத்தேன். அவனுக்கு தோபியா என்று பெயரிட்டேன். அசிரியாவுக்கு நான் நாடு கடத்தப்பட்டு கைதியாக நினிவேக்கு சென்றபின் என் உறவின் முறையார் அனைவரும் என் இனத்தாரும் வேற்றினத்தாரின் உணவை உண்டு வந்தனர். ஆனால் நான் வேற்றினத்தாரின் உணவை உண்ணாமல் தவிர்த்து வந்தேன். நான் என் முழு மனத்துடன் என் கடவுளை சிந்தையில் இருத்தினேன். எனவே உன்னத இறைவன் எனக்கு அருள் கூர்ந்து எனமேசரின் முன்னிலையில் என்னை பெருமைப்படுத்தினார். எனமேசர் தமக்கு வேண்டியவற்றையெல்லாம் வாங்கி தருபவனாக என்னை அமர்த்தினார். அவர் இறக்கும் வரை நான் மேதியாவுக்கு சென்று அவருக்கு தேவையானவற்றை அங்கிருந்து வாங்கி வந்தேன். அக்காலத்தில் மேதியா நாட்டில் வாழ்ந்து வந்த கபிரியின் உடன்பிறப்பான கபேலிடம் 400 கிலோ வெள்ளியை கொடுத்து வைத்தேன். எனமேசர் இறந்தபின் அவருடைய மகன் சனகரிபு ஆட்சி பொறுப்பை ஏற்றார். அப்போது மேதியாவுக்கு செல்ல வழியில்லாமற் போயிற்று. எனவே அங்கு என்னால் செல்ல முடியவில்லை. எனமேசரின் காலத்தில் என் இனத்தைச் சேர்ந்த உறவின் முறையாருக்கு தருமங்கள் பல செய்து வந்தேன். பசியுற்றோருக்கு உணவும் ஆடையற்றோருக்கு ஆடையும் அளித்து வந்தேன்.
என் இனத்தாருள் இறந்த யாருடைய சடலமாவது நினிவே நகர மதில்களுக்கு வெளியே எரியப்பட்டிருக்க கண்டால் அதை அடக்கம் செய்து வந்தேன். சனகரிபு கொன்றவர்களையும் அடக்கம் செய்தேன். கடவுளை பழி துரைத்ததற்காக விண்ணக வேந்தர் அவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கிய பொழுது அவர் யூதேயாவிலிருந்து தப்பி ஓடிவிட்டார். அப்பொழுது அவர் தம் சீற்றத்தில் இஸ்ரேல் மக்களுள் பலரை கொன்றார். நான் அவர்களின் சடலங்களை கவர்ந்து சென்று அடக்கம் செய்தேன். சனகரிபு அவற்றை தேடிய பொழுது காணவில்லை. ஆனால் நினிவேயைச் சேர்ந்த ஒருவன் சென்று நான் அவற்றை புதைத்து விட்டதாக மன்னரிடம் தெரிவித்தான். எனவே நான் தலைமறைவானேன். பின்னர் மன்னர் என்னை பற்றி கேள்விப்பட்டு என்னை கொல்ல தேடினார் என்று அறிந்து அஞ்சி ஓடிவிட்டேன். என் உடைமைகள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. என் மனைவி அன்னாவையும் என் மகன் தோபியாவையும் தவிர எனக்கு எதுவும் எஞ்சியிருக்கவில்லை. 40 நாள்களுக்குள் சனகரிபின் மைந்தர்கள் 2 அவரை கொன்றுவிட்டு அரராத்து மலைக்கு ஓடிவிட்டனர். அவருக்கு பின் அவருடைய மகன் சக்கர்தோன் ஆட்சிக்கு வந்தார். என் சகோதரர் அனனியேலின் மகன் அகிக்காரை அவர் தம் அரசின் நிதி பொறுப்பில் அமர்த்தினார். இதனால் ஆட்சி பொறுப்பு முழுவதும் அவனிடம் இருந்தது. பின்பு அகிக்கார் எனக்காக பரிந்து பேசினதால் நான் நினிவேக்கு திரும்பி வந்தேன். அசிரிய மன்னர் சனகரிபுக்கு மது பரிமாறுவோரின் தலைவனாகவும் ஓலை நாயகமாகவும் ஆட்சி பொறுப்பாளனாகவும் நிதி அமைச்சனாகவும் அகிக்கார் விளங்கினான். சக்கர்தோனும் அவனை அதே பதவியில் அமர்த்தினார். அகிக்கார் என் நெருங்கிய உறவினன், என் சகோதரரின் மகன். அன்பர்களே, இறைவார்த்தையோடு பயணித்தோம். இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்.